பொதுவாக சேற்றுல முளைக்கிற புஷ்பங்கள் எல்லாத்துக்குமே வந்து பங்கஜம்ங்கிற பேர் வந்து பொருந்தும். ஆனால் நம்ம பங்கஜம் அப்படின்னாலே தாமரைக்கு தான் சொல்லுவோம். அது மாதிரி பல ராமாயணங்கள் இருக்கு. இந்த வால்மீகி பண்ண ராமாயணம் தவிர பல ராமாயணங்கள் இருக்கு. ஆனால் இங்க ராமாயணம் அப்படின்னு சொன்னாலே அது வால்மீகி ராமாயணம் தான். அதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த ராமச்சந்திர பிரபுவே தானே உட்கார்ந்து ஆசமுத்திரம் கேட்ட ஒரே ராமாயணம் இந்த வால்மீகி ராமாயணம் தான். அந்த பெருமை வால்மீகி ராமாயணத்துக்கு தான் உண்டு. அவர் எப்படி கேட்டார் அப்படின்னா, இது தன் கதை தானே அப்படின்னு அலட்சியமா கேட்கல. மமாபி தத்பூதிகரம் பிரச்சயதே, எனக்கும் இதுல நன்மை உண்டாகும் அப்படின்னு நினைச்சுன்னு கேட்டலாம் இந்த ராமச்சந்திர பிரபு. அப்ப யாருக்கு தான் இதை கேட்டா அவளுக்கு மங்களம் உண்டாகாது? இதை கேட்டா லோக சௌக்கியங்கள் மட்டும் இல்ல, விஷ்ணோர் பதம் சாஸ்வதம் அப்படிங்கிற பரமபதம் கூட எழுதி வச்சாச்சு உங்களுக்கு. அப்படிங்கிற ஒரு காவியம்